ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதை பற்றிலாம் பேச போறோம்னா கன்ஃபார்ம் வந்து பேட்டிங் ருத்ராஜ் கேக்வாட் சிவம் தூபையோட பேட்டிங்கே கன்ஃபார்ம் இன்னைக்கு அடிக்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா போன மேட்ச் நான் ருத்ராஜ் விட்டுட்டேன், தூபை அடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கன்ஃபார்ம் விட போகிறது கிடையாது. ருத்ராஜே அடிக்கணும், தூபையும் சேர்ந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா போட்டாங்க, ஃபீல்டிங் சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இந்த மிடில் ஆர்டரில் வந்து ஒரே லென்த் தான் போடுறான். ஒரு இனோவேட்டிவ் ஷாட்ஸ் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி எந்த பிளேயருக்கு இருக்கு? அந்த ஏன் வந்து அந்த லேக் ஆகுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து நிறையா பேச போகிறேன். ஸோ எல்லாரும் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்க. நான் வந்து ஓகே என்னதான் நீ பவுல் நல்லா போட்டாலுமே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். சன்ரைஸ் ஹைதராபாத் மாதிரி ஒரு டீம் வந்து நீ 200 சுருட்டி இருக்க. உனக்கு நீ ஆக்ஷன்ல எது போன பேட்டிங் மேல தானே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்க. இந்த பேட்டிங் என்ன போச்சு உன்னால ஒரு 200 டார்கெட் சேஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் நீ என்ன அச்சீவ் பண்ண போறீங்க எனக்கு புரியல. சரி ஓகே வாங்க நம்ம மேட்சோட இதுக்குள்ள போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து சென்னை ஜெயிச்சாங்க. சென்னை ஜெயிச்சுட்டு வந்து பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 2 தடவையும் செகண்ட் பேட்டிங் 5 தடவையும் ஜெயிச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து சிஎஸ்கே வந்து இன்னுமே வந்து ருத்ராஜ் வந்து பவுலிங் ட்ரஸ்ட் பண்ணல, டிஃபெண்ட் பண்ண கஷ்டப்படுவோம். பேட்டிங் வந்துருக்கு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் அவர் தாட் ப்ராசஸில் போனார். ஸோ நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஓகே தான். பேட்டிங் வந்து அவர் பிலீவ் பண்ணுறாரு, பவுலிங் ஓகே. போன 2 மேட்ச் வந்து பவுலிங் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எதுவுமே நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் மூவ் கொண்டு வந்தாலும் நல்ல மூவ், அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா வந்து வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம், ஆஃப் மினிட்டை வந்து அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதை பார்த்தோம். அதே மாதிரி 2 ஓவர் சூப்பராக ஸ்ட்ரகிள் ஆச்சு, அதெல்லாம் கரெக்டாக நடந்தது எல்லாமே. பவுலிங் எதாவது சொல்கிறேன், பவுலிங் வந்து நான் வந்து நல்ல பவுலிங் தான் போட்டிருக்கேன். ரெகுலர் இன்டர்வலில் விக்கெட் கிடச்சிது, எல்லாருமே சூப்பராக தான் போட்டாங்க. மேத்யூ ஷாட் 2 ஓவர் கொடுத்ததுக்கு நடுவில் வந்து 3rd ஓவர் கொடுத்தா ஓகே. அதெல்லாம் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏன் நெக்லெக்ட் பண்ணுறேன்னா பிலோ பார் ஸ்கோர் 190ங்கிறது ஒரு பிலோ பார் ஸ்கோர். அதை நீ வந்து அச்சீவ் பண்ணிட்ட, ஆல்ரெடி வந்து 50% ஜெயிச்சிட்ட. உனக்கு என்ன இருக்க பேட்டிங் வச்சு இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது தான் உன் மிச்ச கேம். அதுதான் உன் டீம் பேட்டிங் ஸ்ட்ராங் டீம். உனக்குலாம் மினிமம் நீ வந்து தினமும் வந்து 200 டார்கெட் சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் உன் டீம். அதை சேஸ் பண்ண முடியலைங்கிறத யாதகம். நான் பவுலிங் ஃபுல்லாகவே தூக்கி, ஏன்னா வந்து ஓகே நான் கிரெடிட் ஸ்கூல் அன்சுல் கம்பூர் சூப்பராக போட்டார் டெத்தில். 100 அகமது போட்டது 100 அகமது நல்லா போட்டார், டீசெண்டாக போட்டார். இவர் வந்து முகேஷ் சௌத்ரி வந்தார், கரெக்டாக அந்த லாஸ்ட் பாப்புலரோட லாஸ்ட் 2 பால்ல தான் வந்து மேட்சை லைட்டாக 50% ஜெயிக்க வச்சிட்டாரு. பவுலிங் வந்து எல்லாருமே சூப்பராக போட்டாங்க. இன்னைக்கு பவுலிங்கை பற்றி பெருசாக பேசணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா வந்து நல்லா தான் போயிருக்கு. பட் ஓகே, மேபி கலீல் அஹ்மத் இல்லாதனால கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து இன்னைக்கு மேத்யூ ஷாட் வச்சு போட்டாங்க. பட் அப்கமிங் மேட்ச்ல வந்து யார் வந்து அந்த லெக்ஸை ஃபில் பண்ண போறாங்கிறது வந்து நம்ம கண்டிஷன்ஸும் மேட்சஸ் பற்றி தான் தெரியும். அது வந்து நம்ம அப்கமிங் மேட்ச் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பவுலிங்கை பற்றி குறை சொல்ற மாதிரி இது இல்லை. ஃபீல்டிங்குமே இன்னைக்கு டீசெண்டாக போட்டாங்க. தூபே மட்டும் எப்படியோ கேட்ச், எல்லா மேட்ச்லயும் எல்லா மேட்ச்லயும் ஒரு கேட்ச் விட்டுறான். அது அங்கே மட்டும் இடிக்குது ஃபீல்டிங்கு. மற்றபடி பவுலிங் ஓகே. இப்போ பேட்டிங்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ருத்துராஜ் என்னங்க அவனுக்கு பிரச்சனைன்னு புரியல. கேப்டன்சி பிரச்சனைனா கேப்டன்சி விட்டு வெளியே வந்துடட்டும், அதுவும் வரமாட்டான். கேப்டன்சிலையும் இருக்கான், பேட்டிங்கும் ஆட மாட்டான். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து போட்டான், பட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு, தூக்கி எடுத்து அவுட் ஆயிட்டான். சரி ஓகே, 2 மேட்ச் அடிச்சுட்டான், ஒரு மேட்ச் சரி விட்டுருங்க. இவன் ஒரு மேட்ச் கூட அடிக்க மாட்டான். 18 கோடி வாங்கிட்டு கன்ஃபார்ம் 18 கோடிக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற கேப்பபிலிட்டி இருக்கவனுக்கு தான் 18 கோடி கொடுக்குறாங்க. கேப்டனும் ஆயிட்டு நீ மேட்சும் வின் பண்ணி தரலன்னா என்னன்னு எனக்கு அதுவும் புரியல. அதுவும் இல்லாம ஆயுஷ் மாத்திரைக்கு சூப்பரா பட்டுக்கிட்டு இருந்தது. அதுவும் இல்லாம அவன் இன்ஜுரி, அவனுக்கு வந்து லைட்டா கால் பிடிச்சிருச்சு. அதாவது இது வந்து ஒரு பேசிக் காமனா நம்ம தெருவில் விளையாடுற பிளேயர்ஸ் கூட தெரியும் என்ன பண்ணணும்னு. அதாவது ஒருத்தனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் கால் வந்து பிடிச்சிருச்சு, அவனை வந்து சரி அதுக்கப்புறம் நீ ஒரு பால் ஆட பாக்குற, நீ பேட்டிங் ஆடுற, ரன் ஓடுறோம், நொண்டி ஓடுறான். ஒரு காமன் சென்ஸ் உள்ள பிளேயர் என்ன பண்ணிருக்கணும்னா அவன் உள்ள அனுப்பி விட்டுட்டு மேத்யூ ஷாட்டை இறக்கி விட்டுட்டு அவன் விக்கெட்டை கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கணும். எப்படி வந்து ஒரு 10 ஓவராச்சும் எப்படி சுத்தி ஆடிட்டு இருப்பீங்க எப்படின்னாலும், அதுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா கடைசி இப்போ எத்தனை 10 ரன் வித்தியாசம், 10 ரன் வித்தியாசம். கன்ஃபார்ம் அவன் ரிட்டையர் ஆகிட்டு வந்து திருப்பி வந்து அந்த 10 ரன் ஈஸியாக அடிச்சிருப்பான். நான் கன்ஃபார்ம் இப்போ வந்து நான் அசம்ஷனை சொல்ல, வாய்ப்பு இருக்குமோ இல்லைன்னு சொல்ல, கன்ஃபார்ம் அடிச்சிருப்பான். கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுத்து அவனை கொஞ்சம் பிசியோஸ்லாம் வந்து டீல் பண்ண விட்டுருந்தா கொஞ்சமாச்சும் அடிச்சிருப்பான். வந்து 10 ரன் அவனே வந்து அடிச்சு கொடுத்துருப்பான். பட் அதை விடாம சரி முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்படி ஒத்த கால வச்சுட்டு அடிக்க முடியும்? என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க? இவனு ருத்ராஜ் கேப்டன் நடுவில் இருக்கான்,
இவனுக்கு அறிவு நம்ம சொல்லலாம். அப்ப மேனேஜ்மெண்ட் திட்டுறோம். மேனேஜ்மெண்ட் தான் வந்து இப்படின்னு திட்டுறோம். இவனுக்குமே அறிவு இருக்க மாதிரி தெரியலையே. எனக்கு புரியவே இல்ல. ஒருத்தங்க கால் இதா இருக்குது. ஒரு விக்கெட் அவன் நீ சும்மா என்னமோ வந்து பின்னாடி இருக்கா அடிச்சிருவான் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு விக்கெட் அவன் நல்லா ஆடுற இன்ஃபார்ம் பிளேயர் விக்கெட். அது எப்படி நீ வந்து இவ்வளவு வந்து கேர்லெஸ்ஸா வந்து சும்மா தூக்கி அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ விடலாம்? அவன் தான் அடிக்கிறான். நீயும் அடிக்க மாட்ற. அடிக்கிறவனோட விக்கெட்டை வந்து எப்படி இதா இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணுங்கிற சென்ஸும் இல்லைன்னா இப்ப எப்படி ஒரு கேப்டனா ஒரு டாக்டிக்கல் உனக்கும் அறிவு இல்ல உன் டீம் அவங்க இருக்க ஃபிளெமிங் அவனுக்கும் அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. அங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி. சரி ருத்துராஜ் தப்பு பண்றானா உள்ள இருந்து மேனேஜ்மெண்ட் இருந்து வந்து அவனாச்சும் பேசணும். அவனும் விட்டுறான். 2 பேருமே விட்டுறானுங்க. அப்புறம் எப்படி வந்து ஒர்க் ஆகும் இது? எனக்கு பெருசா கிரிக்கெட் நானே சொல்றேன். அது அவங்க யோசிக்கணும்ல. அந்த ஒரு விக்கெட்டோட வேல்யூ அவங்களுக்கு புரியணும்ல. 10 ரன்ல வித்தியாசம். எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க 10 ரன். சீரியஸா எனக்கு வந்து நான் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். என்னடா இவனுங்க ஜோக்கரா இல்ல இவனுக்கு அறிவு இல்லையாங்கிற அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆயிட்டேன் இதை பார்த்துட்டு. அதுக்கடுத்து வந்து மேத்யூ விக்கெட் போனதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் வந்து அவன் என்னன்னா தடவுறான். 3 4 தான் அடிச்சிருக்கான். தடவுன்னு தடவுறான். ஒண்ணுமே அவனுக்கு என்னன்னே பிரச்சனை. என்னமோ வந்து ஆஸ்திரேலியா தூபே மாதிரி இருந்தான். வந்து தடவுன்னு தடவுறான். அவனுக்கும் ஒண்ணுமே படல. சர்ஃப்ராஸ் கான் மேல அவன் பிரஷர் போட்டான். அதாவது வந்து ஆயுஷ் மாத்திரை இருக்கும்போது இவர் ருத்ராஜ் கிகா பிரஷர் போட்டுட்டு இருந்தாரு. சர்ஃப்ராஸ் கான் ஆடும்போது மேட்ச் பிரஷர் போட்டு இருந்தாரு. அதாவது வந்து அடிக்கிறவங்க கன்சிஸ்டன்ஸா இல்லைனாலும் பிரஷர் போறவன் கன்சிஸ்டன்டா ஒன் பை ஒன் வந்து பிரஷர் போட்டு அடிக்கிறவன் அவுட் ஆக்கி விட்டானுங்க. அதுதான் கரெக்டா பண்ணானுங்க. மேத்யூ ஷாட் கட்டைய போறான். சர்ஃப்ராஸ் கான் கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து தேடி கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டு இருந்தான். சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனாலும் முடிஞ்சு போச்சு. தூபேவும் மேத்யூ ஷாட்டும் தட்டவுறானுங்க. அதாவது இன்னைக்கு நான் எஸ்ஆர்எஸ் புக் கிரெடிட் கொடுத்தான். ஏன்னா வந்து எனக்கு தெரியல எப்படி வந்து ஒரு டீமான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா யாக்கர் போடுறானுங்க. அது எப்படி வந்து அவங்க போடுறாங்கன்னே தெரியல. அவன் நல்லா பால் போட்டானுங்க. ஆனா வந்து 6 to 8 ஓவர் ஃபுல்லா யாக்கரே போடல. சம் பால் ஸ்டார்ட்ல போட்டானுங்க. ஆனா வந்து இவனுக்கு பயந்துகிட்டே வந்து யாக்கர் போட போறேன்னு பயந்துகிட்டு இவனுங்களும் ஸ்ட்ரெயிட்லயே அடிக்க பாக்குறானுங்க. ஒரு ஸ்கூப் ஒரு இனோவேட்டிவ் ஷாட் ஒண்ணுமே பார்க்க முடியல. தூபே சொல்லவே வேணாம். அவன் வந்து நான் சொல்லிட்டேன். தூபே வந்து நீங்க பினிஷரா வச்சு ஆடுறது வந்து கிரைம். அவனால வந்து சத்தியமா பினிஷிங்கால அவனுக்கு கேப்பபிலிட்டி இல்லை நான் சொல்லிட்டேன். ஆனா திருப்பி வச்சு ஆடுறான். இன்னைக்குல என்ன ஸ்கேம் பண்றான்? இந்தியாவில் அடிக்கிறான், சிஎஸ்கே அடிக்க மாட்டான். என்ன பிரச்சனை? ஜெர்சி ஏதாச்சும் கலர் மாத்திரம் அடிப்பானான்னு சொல்லுங்க. வேணா சிஎஸ்கே ஜெர்சியும் ப்ளூல மாத்தி பார்ப்போம். அப்பயாச்சும் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஒண்ணுமே புரியல. என்ன அங்கடா மட்டும் வைட் யாக்கரை தூக்கி சொருகுறான். யாக்கர்ல வந்து ஏதோ பண்றான். என்னென்னமோ ஆடுறான். இங்க வந்து பேட்டிங் ஆடுறது தடவுறான். ஃபீல்டிங்கும் தடவுறான், பேட்டிங்கும் தடவுறான். என்ன பிரச்சனை அவனுக்குன்னு புரிய மாட்டேங்குதுக்கா. 12 கோடி வாங்கிட்டு அவனும் தடவிட்டு இருக்கான். நான் இவன் மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியா பிளேயர் கேலிபர் இருக்குன்னு பார்த்தா அவனும் தடவுறான், முக்குறான், கடைசியில் அடிக்கிறான், கரெக்டா கை கேட்ச் போகுது. எனக்கு தூபே வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தூபே வந்து முன்னாடி இறக்கி விடுங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா எல்லாருமே டாப் ஆர்டர் பிளேயரா இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு வேற வழி இருக்காது. பிரசாந்த் கார்த்திக் சர்மா யாருனாச்சும் உள்ள வந்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை போல. ஏன்னா எல்லாரும் டாப் ஆர்டர் பிளேயரா இருக்கானுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் கார்த்திக் சர்மா வச்சு இந்த பவர் ஹிட்டர்னால மேபி அவனை தான் கொண்டு வரணும். தூபே சொன்னான். இன்னும் பதிவா போனோம்னா பேசாம வந்து தூபே ருத்த டிராப் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேரும் வந்து ஜெயிக்கும் வைக்க மாட்டாங்க. ஜெயிக்கிற மாதிரி இருக்க நிலைமையும் தப்பிடிச்சு தள்ளுறானுங்க. பிடிச்சு இழுத்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? இவனுக்கு இல்லாம டாப் 3 சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரவே அடிச்சு கொடுத்தாங்கன்னா இவங்க கடைசியில வந்து மேட்ச் அப் பண்ணிப்பாங்க. டிவால் பிரேவிஸும் வந்து இன்னைக்கு ஒரு ஆடும்போது ஸ்கிராட்சே ஆனா ஸ்ட்ரெயிட்டா போட்ட பால் ஸ்ட்ரெயிட்ல அடிக்காம அக்ராஸ் ஆட போய் அவனும் அவுட் ஆறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப தூபே ஸ்டார்ட் தடவ ஆரம்பிச்சா அப்பயே புரிஞ்சிச்சு. சரி ஓகே இவனுங்க வந்து இது பண்ண போறானுங்கன்னு சொல்லிட்டு அப்பயே எனக்கு தோணுச்சு. ஆனா அப்பயும் மனசுக்குள்ள சின்ன ஆசை இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று சரி எப்பயாச்சும் அவன் லூஸ் பால் போடுவான், தூபே எப்படியா அடிப்பான்னு பார்த்தேன். ஒண்ணுமே லூஸ் பால் போடாது. சன்ரைஸ் சைட்ல பார்த்தும் சூப்பரா போட்டாங்க. எல்லா பாலுமே ஆன் த ட்ராக்ல போட்டாங்க. ஒரு லூஸ் பால் போடுற இவனுங்க லூஸ் பால் போட்டா இவனுக்கு அது லூஸ் பாலா இல்ல யாக்கர் போடுறானா என்ன போறான்னு அவனுக்கும் தெரியல. நல்லா யூஸ் பண்ணிட்டு வச்சு மண்டையில அடிச்சு முகம் அரைச்சிட்டானுங்க இவனுக்கு மண்டையில. கடைசியில எப்படி பார்த்தாலுமே ஜெயிக்க ஓட்டன் வந்தா ஓட்டன் நம்பினேன். பட் ஓட்டனாலையுமே கனெக்ட் பண்ண முடியல. அவனும் வந்து முனங்குறான். கடைசியில அந்த 3 பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரெயிட்ல தான் அடிக்க பாக்குறாங்க. பின்னாடி இருக்கிறதே மறந்துட்டானுங்க. அப்படி ஒரு கிரவுண்ட் இருக்குங்கிறதே மறந்துட்டானுங்க. பின்னாடி ஸ்கூப்லாம் ஆடலாங்கிறதே மறந்துட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இனோவேஷன் பண்ணணும். தோனி இருக்கும்போது அது இல்லை. தோனி போனதுக்கு அப்புறமும் எடுத்திருக்க ஃபாரினர்ஸ் கூட இனோவேஷன் இருக்க மாதிரி தெரியல. எல்லாம் ஸ்ட்ரெயிட் அடிக்க பாக்குறானுங்க. யாரும் இந்த ஸ்கூப் அதெல்லாம் ஆடுற எவருமே பார்க்க மாட்டானுங்க. ஸோ இன்னைக்கு அந்த இனோவேஷன் தான் சிஎஸ்கே வந்து மேட்ச் தோத்ததுக்கான மெயின் காரணம். அன்சுல் கம்போஸ் கூட வந்து ஒரு 6 அடிச்சான். மற்ற இவனுங்க ஆடுறானுங்க இந்த மேட்ச் ஆட்டம் 30 பால் ஆடிட்டான், ஒரு 6 அடிக்கல. இது அந்த இனோவேஷன் தான் இன்னைக்கு மேட்ச் வரதுக்கான மெயின் காரணம். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி வச்சுட்டே ஓட்டுறேன். போன மேட்ச் நான் திட்டிருப்பேன். பட் கேப்டன்சி நல்லா பண்ணா அவன் திட்ட முடியல. இன்னைக்கானா மாட்டிட்டான்.
இந்த ருத்துராஜு தூபே வந்து காசை வாங்கிட்டு ஸ்கேம் பண்றது ரொம்ப தப்பு. தூபேக்கு படவே மாட்டேங்குது. ருத்துராஜு பவர் பிளேல அதாவது வந்து ஒரு T20ல பேட்டிங் ஆடுறதுக்கு பெஸ்ட் சுச்சுவேஷனே பவர் பிளேல தான். அங்கே வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு டீமை வந்து வின் ஆர் லூஸ்ங்கிற அந்த அந்த மெயின் பொசிஷன்ல இருந்துட்டு இவனும் டீமை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஸோ இங்க 2 பேர் வந்து ஒழுங்கா ஆடாத வரைக்கும் கன்ஃபார்ம் இந்த மாதிரி தான் ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச் தோக்க தான் செய்வானுங்க. ஓகே, சரி, நான் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். உங்க தாட்ஸ் என்னங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ ருத்துராஜும் தூபே வந்து டீமுக்குள்ள இருக்கணுமா இல்லையாங்கிறது, இருக்கணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ண நேரம் வந்துச்சு. இருந்தா கன்ஃபார்ம் அதுக்கு கொஸ்டின் பண்ணி ஆகணும். மேனேஜ்மெண்ட்டும் கொஸ்டின் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டே கொஸ்டின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இவங்க என்ன இந்த ஆயுஷ் மாத்திர டிசிஷன்லாம் எனக்கு இன்னுமே வைத்தறிச்சலா தான் இருக்காது. எப்படி அதை வந்து யோசிக்காம அப்படி இஷ்டத்துக்கு ஒரு விக்கெட்டை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவனே அது ரொம்ப தப்பு. அதெல்லாம் எனக்கு சத்தியமா எரிச்சலா ஆகுது. சரி, ஓகே. நீங்க உங்க தாட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் படிச்சு பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.